எல்லாம் மாற்றி இவங்க நான் தான் ஹஸ்பண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாற்றினார். மாற்றி டெலிவரி டைமில் அங்கே கூட இருந்தார். இருக்க பார்த்து நான் வீட்டில் சொல்லலைன்ன பிறகு என்ன பண்ணேன், அவர் நம்பர்லேருந்து அவங்க தங்கச்சி நம்பர் எடுத்து வச்சுட்டு வீட்டில் வந்த பிறகு ஃபோன் பேசினேன். அப்போ குழந்தைக்கு பர்த் சர்டிஃபிகேட்லாம் பண்ணணுமே, அதெல்லாம் கரெக்டாக எல்லாம் பண்ணிட்டீங்களா? அட்ரஸ் மட்டும் அவங்களோட அட்ரஸ் தரல, நேம் மட்டும் ஃபாதர் நேம் அப்படின்ற இடத்த மட்டும் யூனூஸ்ன்னு போட்டாரே தவிர அந்த நேட்டிவ்ன்ற இடத்த வந்து என்னோட ஃபேமிலியோட அட்ரஸ் தான் போட்டார். அப்போது வந்து நான் என்ன சொன்னேன், நீ இதை மாதிரி பண்ணி வச்சுருக்கேன், நாளைக்கு வந்து உன்னோட அட்ரஸ் கொடுத்தா தான் நான் எதுவும் சொன்னதுக்கு அதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது, மீதியில் நம்ம பார்த்துக்கலாம் ரேஷன் கார்டெலாம், இதை விட அப்படியே சொல்லிவிட்டு உடனே குழந்தை பிறந்துச்சு. நான் வீட்டுக்கு விட்டு வந்தாங்க. வீட்டில் வந்த பிறகு அவங்க தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணேன். இவ்வளோ நாளாக சொல்ல வேண்டிய தானே, இப்போ நான் நீ ஃபோன் பண்ணி செய்ய அப்படி சொல்லிட்டு என்னை அவங்க ஒரு மாதிரி பேசினாங்க. நான் அதுக்கு சொன்னேன், அப்பாவுக்கு தெரியும், அப்பா வந்து நான் கன்சீவாக இருக்க பற்றி 4 மாதத்துலேயே வந்து வீட்டில் பேசின வச்சு தான் நாங்கள் அவர் மேலே இருந்த நம்பிக்கையால் விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நாங்கள் வீட்டில் பேசிட்டு கூப்பிட்றோம் சொன்னாங்க. இது எப்போ நடந்தது? குழந்தை பிறந்த பிறகு. எந்த வருஷம்? 2020.